இப்போ பாருங்க, இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு மாதமாக வருகிறது. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், புதன் இருக்கிறார். அதை 4 கிரகத்தையும் குரு பார்க்கிறார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சனியோட சேர்ந்து மார்ச் 1ஆம் தேதியிலிருந்தே 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. எது மாதிரி அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவரை நீங்கள் கடந்த ஒரு வருடமாக செய்த உழைப்புகள் எல்லாத்துக்குமே வந்து ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக, கொஞ்சம் நீங்கள் வந்து லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. எப்படி இருக்கு? 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியே இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் ராகுவோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து இந்த இந்த மாதிரி கிரகணங்கள்லாம் முடிந்து வரக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் குருவின் பார்வை நிவர்த்தி இருக்கு. ஸோ மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்களை, நல்ல உயர்வுகளை, இதுவரை செய்த முயற்சிகளுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தொழில் ஈடுபாடுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் எடுக்கக்கூடிய, ரிசல்ட் எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும், சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் 11ஆம் இடங்கிற ஒரு லாபஸ்தானத்தில் வந்து இந்த 4 கிரகம் சேர்க்கிறது ஒரு அருமையான விஷயம்.